ரமலான் பண்டிகைக்கு நோன்பு திறப்பதற்கான கடைசி நாள். இன்னைக்கு எல்லாரும் தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு வருவீங்க. நிச்சயமாக உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் ஒன்று இந்த இடத்துல காத்திருக்கு. ட்ரம்ப் ஏன் காலில் விழுகிறாரு ரைசியினுடைய காலில் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அதற்கான பதில்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்கும். அதே நேரத்தில் தொழுகையின் போது ஒரு தாக்குதல் ஒரு இடத்துல நடந்திருக்கு. அது எந்த இடம், எதனால் இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். அமெரிக்க கப்பலை ஓட விட்டு இருக்குது இந்த காதிர் அப்படிங்கிற சப்மரைன். இது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் அமெரிக்கா எப்படி ஆட்டம் கண்டு போயிருக்கு அப்படிங்கிற விவரத்தையும் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பேச போகிறோம். ரெண்டாவது, யூதர்கள் ஓட்டம் பிடிக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறி இருக்கு. சில பேர் நடக்கிறது அழகாக இருக்கும், சில பேர் சிரிக்கிறது அழகாக இருக்கும், சில பேர் ஓடுறது ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி யூதர்களுடைய ஓட்டம் எதனால் எப்படி நடந்தது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டையும் இங்கே நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா அண்ணனை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீ என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னா, அண்ணனாவது யாராவது போயா நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு பாகிஸ்தான் ஃபோனை கூட எடுக்க மாட்டுறாங்களாம். எதனால அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்க்கும்போது ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிது. அதாவது என்னைய நீ அடித்த அப்படின்னா நான் உனக்கு துணையாக வருவேன் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இதுதான் பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில போடப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம், ரைட்டா? அதாவது ஒரு தரப்பு அடி வாங்கினாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கணும் அந்த இடத்துல. அதான் கான்செப்ட். இப்போ இஸ்லாமாபாத் அதை மதிக்க தவறிடுச்சு பாகிஸ்தான். எதனால? ஈரான் சவுதி அரேபியாவை அடிச்சிச்சு. அப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் வழியாக ஈரான் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கணும்ல. அதை அவங்க செய்யலை அப்படிங்கிறது சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் சல்மானுக்கு இருக்கக்கூடிய பயங்கர கோபமா. பாகிஸ்தானிடமிருந்து $6.3 பில்லியன் கடனை திருப்பி கேட்டிருக்காங்க. நீ ஒன்றும் ஃப்ரெண்டாலாம் இருக்க வேணாம், எனக்கு முதல்ல காசு திருப்பி கொடு, கொடுத்த காசு திருப்பி கொடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னப்பா நீ உங்கள் நாட்டில் பிச்சை எடுக்கிறதுக்கும் வர வேணாங்கிற, இப்போ என்னடா? ஏன்னா சவுதி அரேபியாவுக்கு போய் பாகிஸ்தானை சேர்ந்த நிறையா பேர் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் தடை போட்டது சவுதி அரேபியா. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் திருப்பி அனுப்பப்பட்டாங்க. அது வேற கதை. இப்போது காசையும் திருப்பி கேட்குறியே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுறாங்களா சபாஸ்ரீ. அந்த ஃபோனை எடுக்காத. இல்லைங்க, அவர் ஓயாமல் கால் பண்ணிகிட்டே இருக்காருங்க சல்மானு. அந்த ஃபோனை எடுக்காத, வேணாம் அப்படின்ட்டு வச்சிடறாராம். இப்படி தான் போயிட்டுருக்கு பாகிஸ்தானுடைய நிலைமை. ஸோ சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு அந்து போச்சு ரீலு அப்படிங்கிற கதையாக தான் இருக்குது. நான் நினச்சேன்னா 2 செகண்டில் இந்த போரே நிறுத்திடுவேன் அப்படின்னு ட்ரம்ப் இப்போ சொல்லியிருக்காரு. ஏங்க, அணு ஆயுத குண்டு எதுவும் போட போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் நான் எப்படி நிறுத்துவேன் அப்படிங்கிறது ஈரானுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஈரான் தலைவர்களுடைய காலில் விழுந்து ஒருவேளை மன்னிப்பு கேட்பாரோ? அது 2 வினாடியில் எளிமையாக நடக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் அதை செய்யணும்னா கூட ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி தானே போகணும். அதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமே. ஒரு B2 பாம்பு இங்கேருந்து ஏவுனாலே போய் சேர்றதுக்கு 12 மணி நேரத்துலேருந்து 13 மணி நேரம் ஆகுது. அப்போது போய் அதற்கு பிறகு சிவப்பு கம்பள வரவேற்புலாம் கொடுத்து காலில் விழக்கூடிய சடங்கெல்லாம் நடக்கிறதுக்கு லேட்டாகும். அது எப்படி 2 செகண்டில் முடியுங்கிறது தான் எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது. உங்களுக்கு இதுக்கான பதில் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ஈரானில் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் பிளான்ட் ஒன்று இருக்குது. அதற்கு பேர் கராச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கராச் அப்படிங்கிற அந்த ஏவுகணை தொழிற்சாலை டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னு இப்போ அமெரிக்காவினுடைய சென்காம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அமெரிக்கர்கள் அண்டை நாடுகள் மற்றும் வணிக கப்பல் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தல் விளைவித்த ஏவுகணைகளை இப்போ உற்பத்தி பண்ணி வந்த தொழிற்சாலையை இப்போ நாங்கள் முடிச்சு விட்டோம் பாரு அப்படின்னு அமெரிக்கா காலரை தூக்கி விட்டு கெத்தாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு, பாருங்க. ஈத் பெருநாள், ரமலான் பண்டிகைக்கு முதல் நாளில் நம்ம இருக்கோம் இல்லையா? கடைசி நோன்பு திறக்கக்கூடிய பணிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் மீது, பாலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேல் கண்ணீர் புகை குண்டு வீசியிருக்காங்க. இது எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னா, அல்-அக்ஸா மசூதி இருக்குல்ல, அதை நோக்கி போய் ப்ரே பண்ண போனவங்க மேலே நடந்திருக்கு. இங்கெல்லாம் நீங்கள் தொழக்கூடாது அப்படின்னு. ஸோ
அங்கே தொழுகக்கூடாது அப்படின்னா அங்கே என்ன தான் செய்ய முடியும்? அதை எப்படி வந்து புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. பட் அது இஸ்ரேலியர்களுக்கே சொந்தமாக மாறிவிட்டது அப்படின்னு ஐடிஎஃப் நினைக்கிறாங்க. அதனால தான் பாலஸ்தீனியர்களை அங்கே தொழுவதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. இப்போ நம்முடைய டிஜிசிஏ வந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ரூட்டை மாற்றி போயிடலாம், ஓயாமல் வந்து இனிமேல் ட்ராவல் பண்ணுறது வந்து நம்ம இப்படியே மிடில் ஈஸ்ட்டை நம்பியே இருந்தால் நம்ம வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி பக்ரைன், ஈரான், ஈராக்கு, இஸ்ரேலு, ஜோர்டானு, குவைத்து, லெபனானு, கத்தாரு, ஐக்கிய அரபு எமிரேகம் ஆகிய நாடுகளுடைய வான்வெளியில் இருந்து கொஞ்சம் விலகி இருந்து வேற ஒரு ரூட்டை பிடிச்சி போயிடலாம். வானம் என்னடா அப்போ விட்டு சொத்தா, இங்கிட்டுனாலும் சுற்றி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு பிளான் போட்டிருக்காங்க இந்தியா. இதில் விமானங்கள் வந்து FL 320 அல்லது 32,000 அடிக்கு கீழே தான் இயக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு மேலே தான் நீங்கள் இயக்கணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு ரூட் வழியாக, அதாவது ஓமன் அண்ட் சவுதி அரேபியாவினுடைய வான்வெளியில் தொடர்ந்து இயங்கலாம், அங்கே பிரச்சனை கிடையாது, மற்ற இடங்களில் இருந்து சுற்றி போங்க அப்படிங்கிற அந்த ரூட் வந்து கொடுத்துருக்காங்களாம். அல் ஜசீராவினுடைய ஒரு ஆங்கர் தொகுப்பாளர் ஒருத்தவங்க அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில கருவியாக செயல்படுவதற்கான ஒரு களமாக இந்த செய்தி சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லி நேரலையில் செய்தி வாசிச்சுக்கிட்டு இருந்தப்பயே அந்த செய்திக்கான பேப்பரை தூக்கி போட்டுட்டு டக்குன்னு நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டான். இது வேர்ல்டு வைடாக பற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய செய்தி மாதிரி தெரியுது. அதை தான் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இது ஏஐயாக கூட இருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா பார்க்கும்போது வந்து ரியலாகவே நடந்த மாதிரியான ஒரு செய்தியை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ பாரசீக வளைகுடா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுடைய பலவற்றில் நடைபெறக்கூடிய தலையீடுகளே இதற்கு அடிப்படை அப்படின்னு அவங்க கருதுறதா செய்திகள் வெளியாகுது. அந்நாடுகளுடைய காலனித்துவ நலன்களுக்கு ஆதரவாக என்னால் ஒரு செய்தியாளராக செயல்பட முடியாதுன்னு அவங்க அந்த போஸ்டிங்கை விட்டு வெளியே வந்ததாக இந்த செய்தி ஊடகம் அல் ஜசீராவினுடைய செய்தி ஊடகத்தில் அந்த காட்சிகள் இருக்கு. இந்த காட்சிகளை பாருங்க. இதான் நடந்தது. டிக்கெட் எடுத்தா உள்ள விடுறேன், இது என்ன தேட்டரா அப்படின்னு கேட்டால் இது கடலுக்கு நடுவில் ஒரு 21 மைல் தூரம் வந்து எங்களோட ஆளுமைக்கு கீழே வருது. கண்ணி வெடி வச்சுருக்கேன், வெடிக்க வச்சுருவேன், என்ன செய்யலாம்? இஸ்ரேல் அமெரிக்கா சாராத கப்பலா நீ? சரி வா, வழி விடுறேன், ஆனால் $2 மில்லியன் கொடு. இந்த $2 மில்லியன் கேட்டு வாங்குறாங்க ஈரான் அப்படிங்கிற செய்தி வந்து இப்போ பரவலாக போயிட்டுருக்கு. இந்தியாவாகவே இருந்தாலுமே அதான் நிலைமை அப்படின்னு சொல்கிறாங்க. இருப்பினும் இந்த திட்டத்தின் கீழே குறைந்தது 9 கப்பல்கள் இந்த ஜலசந்தி வழியாக போய் ஃபைன் கட்டிட்டு போயிருக்காங்க. சரியா, நீ காசு கட்டு, நான் அவனைய அட்டாக் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது தான் ஈரான் செய்த சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். எத்தனை கப்பல் இது மாதிரி பயண அனுமதிக்கு கட்டணம் செலுத்துச்சு அப்படிங்கிற விவரம் வெளியாகலை. தொடர்ச்சியாக 20க்கும் மேற்பட்ட கப்பல்கள் இங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு. இதன் மூலிமா ஈரான் வந்து கல்லா நல்லா கட்டுது அப்படிங்கிற செய்தியும் பரவுது. அமெரிக்காவில் அதிகரித்து வரக்கூடிய பெட்ரோல் விலை, போக்குவரத்து துறை இதனால் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற செய்தி. கச்சா எண்ணெய் ரேட்டு தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போது ரயில் நிலையங்களில் என்ன ஆகுதுன்னா அதிகமான அளவில் கூட்டம் வந்து கூடுது அப்படிங்கிற ஒரு செய்தி. இது தொடர்பான காட்சிகளும் பார்க்க முடியும். கச்சா எண்ணெயோட ரேட் அதிகமாகிடுச்சு, அதனால என்ன ஆகுது, பெட்ரோல் டீசலுடைய ரேட் அதிகமாகிடுச்சு, கட்டலை முடியல எங்களால் அப்படிங்கிறாங்க மக்கள். ஆக்கிரமிக்கப்பட்ட நிலப்பகுதியிலிருந்து சியோனிச யூதர்கள் இப்போ தப்பி ஓடக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. எந்த ஒரு உலகத் தலைவரும் சாதிக்காத அற்புதத்தை ஈரானுடைய ஏவுகணைகள் இப்போ நிகழ்த்தி காட்டியிருக்கு அப்படின்னு ஈரான் மக்கள் பெருமை பொங்க அந்த சதுக்கத்திலேயே போராட்டத்தில் ஈடுபடுறாங்கல்ல, அவங்க இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாலஸ்தீனியர்களை ஒரு காலத்தில் இப்படித்தானே ஓட விட்டாங்க, அதற்கு திருப்பி வந்து பழிவாங்கக்கூடிய வகையில் ஈரான் இந்த சம்பவத்தை செய்கிறாங்க. எல்லாம் யூதர்கள் எல்லாம் இஸ்ரேலை விட்டு கிளம்பி ஓடக்கூடிய காட்சிகள் இருக்கு. 1948 நீங்கள் பார்த்த சீனு மறுபடியும் அரங்கேறுது. காதிர் அப்படின்னு ஒரு நீர்மூழ்கி கப்பல், இது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சாகசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே 20 நாள் ஆயிருக்கு அமெரிக்காவுக்கு. வளைகுடாவில் இருந்து அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்களை இதுதான் வெளியேற வச்சிருக்கு. USS ஜெரால்டுக்கு பெரிய அளவில் அடி அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் செய்தி படிச்சேன்ல. எதனால இவங்க இவ்வளோ தூரம் பயந்து ஓடுறாங்க? உண்மையிலேயே காரணம் வந்து டாய்லெட் பஞ்சாயத்து ப்ளஸ் வந்து மாலுமிகளுக்கு இடையில வந்து 10 மாதங்களாக அவங்க பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறது மட்டும்தான் பிரச்சனையா, இல்லை மிசைல் அட்டாக்னால ஒரு கப்பலே பயந்து ஓடிடுவாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதுக்கான காரணமே இந்த காதிர் தான் அப்படிங்கிறாங்க. ஒரு விமானம் தாங்கி கப்பலையே ஓட வச்சதுக்கு இந்த சப்மரைன், பெண்டகனையே அச்சுறுத்திருக்கு இந்த காதிர். ஆழமற்ற கடற்பரப்பில் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய
மறைந்து தாக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் தான் இது அப்படிங்கிறாங்க. சோனார் அல்லது உணர் கருவிகளால் கண்டறிய முடியாத ஒரு ஆயுதம். கப்பல்லையே வந்து தன்னை அட்டாக் பண்ண வருது அப்படின்னா அதை எளிமையாக கண்டறிவதற்கு அவங்கள்ட்ட ஜிபிஎஸ் வசதியிலிருந்து ஏகப்பட்டது இருக்குது ஒரு கப்பலுக்குள்ளே. இப்போ போர்க்கப்பல்னால் சும்மாவா? அப்போது எதிரிகளை அட்டாக் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளவோ டெக்னாலஜி வச்சுருப்பாங்க. அதையெல்லாம் உடச்சி இது சாதனை படைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இதனால தான் இப்போது பென்டகன் அல்லோலப்படுது. கடல் ராஜாக்கள் அப்படின்னா உண்மையிலே ஈரான் தாங்க. எது எப்படியோ கிடைத்த தகவல்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் பண்ண மாட்டீங்க. செய்திகளை பார்க்குறீங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எத்தனை பேருக்கு இதை ஷேர் பண்ணுறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கடினமாக உழைக்கிறோம், உழைச்சதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து நீட்டுறோம். மற்ற சேனல்கள் எல்லாம் 1.5 லட்சம் 2 லட்சம்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்லாதவங்களை அப்படியே ஒய்யாரமாக உட்காந்து பார்த்து ரசிக்கிறீங்க. ஆனால் இவ்வளோ தூரம் உழைச்சி இவ்வளவு செய்தி ஒரே வீடியோவுக்குள்ளே 15 செய்தியிலேருந்து 10 செய்தி கொண்டு வந்து உங்கள் கையில் தாராளமாக கொண்டு வந்து கொடுக்குறோம். அதுக்கான மரியாதையை மட்டும் இந்த மக்கள் கொடுப்பதில்லை. இது இன்னைக்கு நேற்று நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. உழைப்பாளர்களுக்கு காலம்பூரம் ஊதியம் மறுக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு நீங்கள் மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நான் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். பார்க்கலாம். பாய். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.